வணக்கம் கார்த்திக். உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? வணக்கம், என் பேர் கார்த்தி. நான் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் வடுவட்டி அப்படின்னு ஒரு பேர் வச்சு எலவனத்தங்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எங்கள் ஊர் பேர் பார்த்தீங்கன்னாவே அதிகமாக யாருக்கும் தெரியாது. பேரை கேட்டால் எலவனத்தம் என்னடா ஒரு பேர் அப்படிம்பாங்க. எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் டவுனு. அந்த டவுனுக்கு நடுவாண்ட ஒரு சின்ன கிராமம் தான் எங்கள் ஊர் கிராமங்க. ஸோ அங்கே வந்து இப்போ எனக்கு 25 வயசாச்சு. நாங்கள் 25 வருஷமாக அப்பா அம்மா எல்லாருமே வாழ்ந்து, அப்பா அம்மா பிறந்தது எல்லாமே இங்கே தான். நாங்கள் முதலேருந்து தாத்தா பாட்டிலேருந்து இங்கே தான் இருக்கிறோம், எங்கள் கிராமத்துல இருந்தான். சரி, இப்போ தற்சமயம் நீங்கள் இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தனிப்பட்ட முறை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து மாணவர்களுக்கும் வெளியே நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் சிலம்பம் சொல்லித்தரது, சிலம்பம் காம்படிஷனில் இதெல்லாம் நீங்கள் கலந்துருக்கிறத கேள்விப்பட்டோம். நீங்கள் இப்போ தற்சமயம் இந்த சிலம்பம் சம்மந்தப்பட்டது என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போது சிலம்பம் சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா நான் நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு போயிட்டு இருந்தேன். இப்படி போட்டிகளுக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, எனக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுனால இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவல் மேட்ச்சு போயிட்டு வந்திருக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, அப்புறம் ஜோனு, டிவிஷனு, ஸ்டேட்டு, நேஷ்னலு கோவாவில் நினச்சேன். அங்கே முடிச்சுட்டு இப்போ இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு நடந்துச்சு, அங்கேயும் முடிச்சுட்டு வந்துட்டேன். சரி, இந்த சிலம்பத்து மேலே உங்களுக்கு ஆர்வம் எப்போ இருந்து வந்துச்சு? எனக்கு சிலம்பத்து மேலே ஆர்வம் கூட எனக்கு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம். சரி, அதாவது நான் படித்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மேத்ஸ். நான் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலாக படித்த கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ வேலைக்கு போகிற மாதிரி தான் தனியார், மற்றபடி எல்லாருமே கவர்மெண்ட் தான் படிச்சுட்டு எனக்கு தமிழ் மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அந்த பேச்சு, கவிதை, கட்டுரை அதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு அது மூலியமாக இருந்தது. அதை பற்றி படிக்கும்போது, நம்ம தமிழை பற்றி படிக்கும்போது நம்ம தாய்மனை பற்றி தான் படிக்க போகிறோம் கம்பல்சரி. அப்போ நம்ம தாய்மனை கலைகளுக்கெல்லாமே தாய்க்கலை பார்த்தீங்கன்னா சிலம்ப கலை தான். உலக நாடுகள் இப்போ எத்தனையோ நாடுகள் கராத்தே, கும்ஃபுன்னு போறீங்க, அந்த எல்லாத்துக்குமே அடிப்படை கலை சிலம்ப கலை. யாருனாலே மறுக்க முடியாத ஒண்ணு. ஆனா அப்படிப்பட்ட சிலம்ப கலை வந்து இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம ஓரளவுக்கு மாறிடுச்சுங்க. இப்போ எத்தனையோ கிராமங்கள்ல, இப்போ டவுன் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேஷனா பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம புள்ள கத்துக்கணும். இப்போ ஒரு கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஒரு ஃபுட்பாலா இருக்கட்டும், எல்லாமே கேம். ஆனா ஏன் நீங்க நம்ம தாய் மண்ணில் பிறந்த ஒரு தாய் கலை ஏன் யாரும் பார்க்க நினைக்கிறீங்க? கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ எனக்கு அது விளையாட பத்தில. ஆனா நீங்க இந்த சிலம்பத்தை பண்ண பல்வேறு நன்மைகள் இருக்குது. உடல் ரீதியாகவும் சரி, ஒரு கலை ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் தனக்கு ஒரு பாதுகாப்பாளனாக இருக்கிறது அந்த சிலம்ப கலை. அப்பேற்பட்ட கலை வந்து இன்னைக்கு நம்ம ஊரில் நம்மளாலேயே கற்றுக்க முடியலனா அது நம்ம தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அந்த அடையாளம் இல்லாத போச்சுங்கிறது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. ஆனால் அதை நான் கற்றுக்கிட்டேன். தனிப்பட்ட முறையில் நான் கற்றுக்கிட்டு அதை நான் இப்போ மேலே கொண்டு போயிட்டு இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். சரி, என்னென்ன மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் நீங்கள் இப்போ கலந்துருக்கீங்க? இப்போ சமீபத்தில் கலந்துக்கிட்டது என்ன காம்படிஷன்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மொதல் மேட்ச் ஆடினேன், தோத்தேன். 2வது மேட்சாக ஆடினேன், தோத்தேன். ஒரு 4-5 மேட்ச் தோத்தேன். ஏன்னா தோத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போ தோத்துட்டு வந்து தோத்துட்டோமே இப்போ ஒன்றுமேடா ஒரு மேட்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் செலவாகும். இப்போ தான் 300 ரூபா ஒரு இதாக போச்சு. ஆனால் நான் படித்த பார்த்தீங்கன்னா 2008 2012 அப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாமே நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய்னாலும் பெரிய காசு தான். ஏன்னா இப்போ அவங்க, ஏன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது நம்மளுக்கான ரூபாய் 100 ரூபாய்க்கு போகணும். நான் ஒரு 12வது படிக்கிறேன். ஏன்னா 12வது படிக்கும்போது என்னோட வயசுக்கு 100 ரூபாய்ங்கிறது ஒரு காசு தான். இப்போ ஏன்னா ஃபோன் வந்துருச்சு, ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு, எல்லாமே இப்போ அது தெரியல. ஆனால் ஒரு 4-5 வருஷம், இப்போ நான் காலேஜ் முடிஞ்ச 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனு 100 ரூபாய்ங்கிறதே ஒரு ஃபோன்னு பார்த்தா ஒரு அதிசயம் தான். அப்படி இருந்த பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி தோத்துட்டு இருந்தேன். ஏன்னா வீடு வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடுத்தரமான அப்பாவை பற்றி சொல்லணும்னா, அப்பா வந்து ஒரு பண்ணையத்தில் இருந்தார். அந்த காலத்துல வந்து இந்த பண்ணையத்தில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பண்ணையத்துல இருந்து ஒரு மாடு மேய்ச்சி இன்னைக்கு சொந்தமாக வீட்டை கட்டி அப்பா கல்யாணம் போச்சு. எங்க 2 பேருக்கு வந்து ஆஸ்பத்திரி செலவு கொஞ்சம் அதிகமாக. தம்பி கீழே வந்து அவன் கொஞ்சம் அடிபட்டுச்சு, நான் ஒரு டைம் கீழே வந்தேன். அது எல்லாத்தையும் சமாளிச்சு இன்னைக்கு வீட்டை கட்டி எங்க அப்பா என்னையும் காம்படிஷன் தட்டி விட்டாரு. அப்படிப்பட்ட குடும்பத்துல தான் வந்தேன். அதனால வந்து நான் தோத்தேன். ஆனா தோத்து காசு வேஸ்ட் ஆச்சுன்னு எங்க அப்பா நினைக்கல. அடுத்ததுக்கும் தந்தாரு, அடுத்தது அப்படி தந்து தான் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கரெக்டான ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தல. அதுக்கப்புறம் அதில் ஜெயிச்ச அந்த ஒரு வெறி ஒரு கொஞ்சம் எனக்கு நான் ஜெயிக்கிறேன் யாருக்காக ஆனதோ எங்கள் அப்பாவுக்காக ஆட ஆரம்பித்தேன். ஏன்னா ஏதோ ஒரு காரணம் வேணும் நம்மளுக்கு. அப்போ எங்கள் அப்பாவோட வறுமை எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதுங்க. அப்போ அதில் நான் ஆரம்பித்தேன், ஆனேன். அப்புறம் நேஷனல் கோவாவில் நடந்துச்சுங்க. கோவா போனேன். அங்கே என்னுடைய திறமையை வெளிப்பட்டேன். நான் என்னுடைய வயதினருக்கு உட்பட்டதில் நான் முதல் இடத்த பிடிச்சேன். அங்கேருந்து என்னை செலெக்ஷன் பண்ணி நேபாள் கூட்டி போனாங்க.
நேபாள் கூட்டி போகும்போது வீட்டு சப்போர்ட் தான் கிடைச்சது. ஆனால் இதை வந்து என்னன்னா நான் வெளியே ஆட்டி சொல்லணும், உண்மையை சொல்ல போனால் அதான் என்ன ரீசனுக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதையுமே வந்து நான் செஞ்சிருவேன்னு சொல்றதை விட செஞ்சுட்டு சொல்றதுக்கு வித்தியாசங்கள் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம செஞ்சுட்டு சொல்லுவோம். இப்போ நான் வந்து நான் செஞ்சிருவேன்னு சொல்லி ஒருத்தர் போய் நான் செஞ்சுட்டேங்க எனக்கு நீங்கள் இது பண்ணி கொடுங்கன்னு கேட்க வித்தியாசம். அதனால வந்து நான் செஞ்சுட்டு சொன்னேன்னு நானே வீட்டிலேருந்து காசு வீட்லேயும் கொஞ்சம் கடன் வாங்கி தான் கொடுத்தாங்க. அது அவங்களுடைய கொடுத்த கடன் நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் நடக்குது, கனடாவில் ஒரு மேட்ச் நடக்குது, அதுக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ நேபாளில் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டதா சொன்னீங்க, அந்த காம்படிஷனை பற்றி கொஞ்சம் விவரம். இப்போ அங்கே நடந்து இன்டர்நேஷனல் மேட்ச், இப்போ நேஷனல் சட்டை இன்டர்நேஷனல் நேபாளில் போகணும். இப்போ அங்கே நடந்த மேட்ச் எப்படின்னா எங்களுக்கு ஒரு வாரம், அதாவது சிலம்பத்தில் வந்து எப்படி ஏஜ் கேட்டகரி வெயிட் கேட்டகரி மாதிரி இருக்கும். அதில் என்னோடய ஏஜ் கேட்டகரியில் நான் இருந்தேன். உண்மையிலுமே கொஞ்சம் டிஸ்கஸ், ஏன்னா இடம் புதுசு, ஊர் புதுசு. நம்ம ஊரில் இருந்ததுனா அங்கே கிளைமேட்டே எல்லாமே கொஞ்சம் வேறு, போகிற இடம் சரி, பழகின மக்களும் சரி, மொழி ரொம்ப முக்கியமான மொழிங்க. அந்த மொழி தெரியாமல் உணவு, இப்போ நம்ம நினச்சோம்னா ஒரு சாப்பாடு அது ஆனால் அங்கே சாப்பாடே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் சப்பாத்தி ரொட்டி. விளையாட்டு வீரனுக்கு எப்படி உடல் முக்கியம், அதே மாதிரி அந்த உடலுக்கு தரக்கூடிய உணர்ச்சி தரக்கூடிய ஒரு சத்து தரக்கூடிய உணவு முக்கியம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை டக்குன்னு அக்செப்ட் பண்ணி, இந்த ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கே போனாலுமே ஒரு நாள் போய் நம்ம அவங்கள அட்ராக்ஷன், நம்ம போனது ஒரு 2 நாள் தான் இருக்கும், அது போயிட்டு அதை அட்ராக்ஷன் பண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் தாண்டி நம்ம செலவு பண்ணி வந்துக்கிறேங்கிற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு முழுமையாக இருந்துச்சு. எல்லாரும் சொல்ல டார்கெட்னா எனக்காக என்னன்னு, ஆனால் நான் வந்து எங்கள் ஃபேமிலியோட கஷ்டம் என்ன, அப்போது அவங்க தரக்கூடிய காசை நான் இதுக்காக தான் வந்தேன், அந்த காசை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் ஜெயிச்சா தான் அதுக்கான பலன் கிடைக்கும் போது எனக்கு அந்த எண்ணங்கள் மட்டும்தான் முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதனால அது என்ன விருதுகள் வாங்கினீங்க? இப்போ அது வந்து கோல்டு வாங்கினேன், கோல்டு மெடல், இன்டர்நேஷனல் கோல்டு மெடல். இன்டர்நேஷனல் கேட்டகரி எந்த கேட்டகரி? என்னோட ஏஜ் கேட்டகரி 25 to 28 வாங்கினேன். 25. சரி, நேபாள் போறப்போ அங்க பயணங்கள் நடந்த ஏதாவது ஒரு நிகழ்வுகளை பத்தி கொஞ்சம் பகிர்ந்து. எனக்கு இப்போ நாங்கள் நேபாள் போகிற பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வெப்பநிலை 102, 103 டிகிரி, 96 டிகிரி சம்திங் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே 6 டிகிரி மட்டும்தான், அதிகபட்சமாகவே 6 டிகிரி மட்டும்தான் வெப்பநிலை, அதுக்கு மேலே வெப்பநிலை கிடையாது. போகிற பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லப்போனால் நான் குளிக்கவே கிடையாது, அதான் உண்மை. நான் ஓப்பனாக குளிக்க கிடையாது, ஏன்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ண பிடிக்கும், அது மாதிரி தான் இந்த. ஏன்னா நம்ம வெயில் இருந்துட்டு போயிட்டு அங்கே குளிர் போகும்போது நம்மளுடைய வெப்பநிலையானது ரொம்ப குறைவு, நம்ம உடம்பு தாங்கிக்கும் சக்தி, உணவு சரி, அதாவது உடம்பு சாப்பிட்டோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருந்தோம்னா ஏதாவது குளிராக இருந்தது எதாவது தாங்கிக்கலாம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் குறைவு, குளிர் அதிகம். அவங்க கொடுக்குற அந்த சப்பாத்தி ரொட்டி, ட்ரெயினில் ஃபுட் நல்லா இருந்தாலும் அது நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த உடல் வந்து நம்மளே அந்த உணவை நம்ம உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். யார் அதாவது என்னோட இதுனா அப்படி மேட்சுக்கு போகிற மாதிரி தான் வீட்டிலேருந்து கட்டி சொல்லி விட்டு போயிடுவேன், தப்பே இல்லைன்னா. ஆனால் ஒரு உணவோட மதிப்பு வெளியே ட்ரெயினில் போகிறப்ப தான் தெரியும். சரி சார், எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த காம்படிஷனில்? உங்கள் ஏஜ் கேட்டகரிக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்க? சிலம்பத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா 100 பேர் பக்கம் வந்துருந்தாங்க. என்னோட ஏஜ் கேட்டகரியில் ஒரு 20-30 பேர் பக்கம் வந்திருந்தாங்க. ஒரு விஷயம்னா கொரோனாங்கிறனால நாங்கள் ஆடின இது, ஏன்னா நாங்கள் ஆடும்போது இண்டிவிஜுவலாக தான் போட்டோம். ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக போட்டோம், அதுக்கப்புறம் முதல்ல வந்து ஒத்த சிலம்புன்னு போட்டோம், அடுத்த ரெட்டை கை போட்டோம். ரெட்டை கையில் ஒன்றா கம்பு வச்சு போடலாம், இல்லை சுருள்வால், கேடயம், விச்சு, அது மாதிரி எதாவது வச்சு போடலாம். ஸோ அதில் போட்டு 2-3 ரவுண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் எனக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவிலேயே ஒரு 4-5 நிறையா ஸ்டேட்டு, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிற மாதிரி நேஷனல் ஆனோம், அதே மாதிரி ஒரு சிலர் வந்திருப்பாங்க, அவங்களோட ஆடிட்டு அப்புறம் நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஆனோம். இன்டர்நேஷனல் எனக்கு நேபாள் வந்தாங்க எதிர்த்தாப்புல. ஸோ அவங்களுக்கு எங்களுக்கு டைமிங் இருக்குது, இந்த டைமிங்குள்ளே இந்த நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்கணுமோ அவ்வளோ பெஸ்ட்டு கொடுத்தோம் நாங்கள். சரி, தமிழ்நாட்டில் இருந்து உங்களை தவிர வேறு யாரும் கலந்துக்கிட்டாங்க? தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன தவிர கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இருக்காங்க, ஒரு பெண் ஒருத்தங்க, தங்கச்சி ஒருத்தர் கற்றுக்கிட்டாங்க, சென்னையில் ஒருத்தங்க வந்தாங்க, அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஆனால் வெற்றி பெற்றது நீங்கள் தான். அவங்க வந்தவங்க என்னன்னா ஆமாம் என்ன இது நான் பெற்றேன். சரி, இதுக்கு ஸ்பான்சர்ஷிப் யாராவது பண்ணாங்களா? இதுக்கு ஸ்பான்சர் தேவையா? இல்லை, அதாவது என்ன சொல்கிறேன், எல்லாருமே வந்து யாரும் ஒரு சில தவறு, ஆனால் கம்பல்சரி இது மாதிரி ஒரு விளையாட்டு நடக்குன்னா தெரியும். கம்பல்சரி இப்போ ஒரு விளையாட்டு போட்டி ஒன்றுமே நம்ம ஊருக்கு நடக்கிற ஒரு கிரிக்கெட்னாவே வந்து நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் நடக்கிற ஒரு மேட்ச்சு, ஸோ அதுக்கு நம்ம போகிறோம். ஸோ இது வந்து வெளிப்படுத்துகிறோமோ இல்லையோ நம்ம ஊருக்குள்ள மாதிரி ஒரு கலை இருக்குது. இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து போகிறாங்கன்னா நம்ம எல்லாமே 1000-500 கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு ஆள் கொடுக்குற 10 ரூபாய்னாலும் ஒரு ஆளுக்கு யூஸ் தான், ஒரு நேரத்துக்கு உணவு தான். ஸோ என்ன ரிக்வஸ்ட்னா ஸ்பான்சர்ஷிப்புங்கிறது அதிகமாக இல்லை, ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தாலுமே அவனுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சா ரொம்ப நல்லது. இந்திய அரசாங்கத்து சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் கிடைச்சது? இல்லை என்ன இது வரைக்கும், ஏன்னா இது வந்து ஒரு
எப்படி சொல்றது, வந்து இந்தியா தகுதி இப்போ ஓப்பனா இப்போ தான் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 3% விளையாட்டு போட்டியில் இடஒதுக்கீடு இது கொடுத்துருக்காங்க 3%. இனி இது வரைக்கும் இதுவே இல்லை. இதுக்கு மேல் வருங்காலங்களில் இந்த சிலம்பத்தை வந்து ஒரு மெயினாக கொண்டாந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எத்தனையோ கேம் என்னென்னமோ பண்ணுறோம், ஆனால் இது ஒரு சிலம்பங்கிறது நம்ம தாய் கலை. ஸோ அது மெயினாக கொண்டாந்தாங்கன்னா ரொம்ப யூஸாக இருக்கும். சரி, இப்போ நீங்க வந்துட்டு தங்கமே வென்றுட்டு வந்திருக்கீங்க. அதுவும் வந்துட்டு சர்வதேச லெவல்ல நீங்க போயிட்டு நேபாளில் நடந்த வேற நாட்டுல போயிட்டு தங்கம் வென்று வந்திருக்கீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி வரவேற்பு கிடைச்சதா? யாராவது ரெகக்னைஸ் பண்ணாங்களா உங்களை? அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ அது மாதிரி பார்த்தா என்னை சார்ந்த ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், எனக்கு தெரியாதவங்களா இருக்கட்டும், என்னுடைய ஊர் மக்களாக இருக்கட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமாக வந்து எனக்கு டெல்லியிலேருந்துலாம் ஒரு சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன ஒரு இதுனா, நான் தமிழன், நம்ம தாய்நாட்டுக்காக ஆடி, நம்ம தமிழ்ல வந்து ஒரு இந்தியாவுக்காக, அதுவும் நம்ம தாய் கலை ஆடின எல்லாத்துக்குமே ஒரு உணர்வு என்னன்னா, நம்ம தாய் கலை, தமிழ் கலை. தமிழ்ல எல்லாருமே ஒரு தாய் கலை ஆட சிலம்பம் கிரிக்கெட் ஆடிட்டு வந்தால் கூட ஒரு சிலம்பத்தான ஒரு உணர்வு. எல்லாருமே ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. இதுக்கு மேலே சொல்லுங்க, நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கத்துலேருந்தும், அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அண்ணன், தம்பி எல்லாருமே ஃபோன் பண்ணி ஒரு நல்ல வாழ்த்துக்கள் சொன்னாங்க. என்னன்னா நம்ம மூலியமே இது ஒரு கலை இருக்குது, இதனால இத்தனை பேருக்கு தெரியும் போது அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது எல்லாருக்குமே. மீடியா சைடு இருந்து அட்டென்ஷன் ஏதாவது வந்துச்சுங்களா? இது வரைக்கும் மீடியா சைட்லேருந்து கேட்டுருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் தான் முதல் முறை வந்து கேட்டுக்கிறாங்க. எல்லாமே கேட்டாங்க, விசாரிச்சாங்க, பண்ணுறேன்னு இருக்கிறாங்க. நான் எதுவும் வெயிட்டிங்க. ஏன்னா ஓப்பனாக சொல்லணும்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு நாளுக்கு ஒரு நாள் ஒரு நியூஸோட முடிஞ்சது. அது சிம்பிளாக சொன்னோம், ஓப்பனாக சொன்னதான் ஒரு நாளுங்கிறது ஒரு நாள் நியூஸ் அவ்வளோ. சரி, இப்போ நீங்க மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாணவர்களுக்குலாம் சொல்லி கொடுக்கறது டெய்லியும் அந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆசைன்னா, நான் கற்றுக்கிட்டா ஓகே, அதை கற்றுக்கிட்டேன், நாளைக்கு நமக்கு பின்னாடி வரவையும் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. சரி, ஏன் இது நான் போய் இப்போ நான் ஊராக போய் சொன்னேன். முதல்ல நான் என்ன சுற்றி இருக்காங்க நான் டெவலப் பண்ண முடியும். முதல்ல வந்து எங்கள் ஊருக்குள்ள நான் கூப்பிட்டேன். நான் என்ன சொன்னேன், எல்லாருமே காசு, இப்போ ஒரு கலைனா வந்துட்டு போகிறவங்களுக்காச்சும் அமௌண்ட் ஏதோ ஒரு சார்ஜ் வேணும். நான் முடிவுன்னேன், நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன், எனக்காக நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை எனக்கு கடை கொடுங்க போதும். ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி தரேன். நான் ஒரு 6 மாதம் தான் டார்கெட். அதாவது உங்கள் பையன் ஃபுல்லாக சிலம்பங்கிறது ஒரு பெரிய கலை. ஓப்பனாக அந்த வானம் மாதிரி சிலம்பங்கிறது. அதில் வந்து நீங்கள் இவ்வளோதான், ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆச்சுன்னா 20-20, 50-50 அது மாதிரி ஒரு மேட்ச். டெஸ்ட் மேட்ச்சோ ஒரு குறிப்பிட்ட லெவலில் போனால் அந்த மேட்ச் முடிச்சு. ஆனால் சிலம்பக்கலை அப்படி இல்லைங்க. சிலம்பக்கலைங்கிறது அளவில்லாத கலை. நிறைய விஷயங்கள் இருக்குது. சிலம்பம், சுள்வாள், கேடயம், வீச்சு, இது மாதிரி அதில் நிறைய குறைஞ்சு கிடக்குது. அதில் ஏதோ எனக்கு நான் வந்து 100ல் 10% நான் கற்றுருக்கிறேன். அது 10% ஏதோ 2% உங்கள் பசங்க கூட கற்றுக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஸோ அதே நம்பி எங்கள் ஊர் அண்ணா, நான் மேட்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி, என்னை முதல் பாராட்டினது எங்கள் ஊர் பசங்க ஓப்பனாக சொன்னேன். அது வந்து நான் ஏதோ சொல்ல மாட்டேன். உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் ஊர் அண்ணா, தம்பி, அக்கா, அண்ணி, சித்தி எல்லாமே இருக்கட்டும். எல்லாத்துக்கும் எப்படி அப்பா அம்மா கொடுத்தாலும் அதே மாதிரி ஊருக்காரங்க ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணி என்னை வரவேற்று, நான் சொல்லிக் கொடுத்த கலையை சரி நீ பண்ணு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி பசங்களையும் காட்டி விட்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி அது நிறைய இருக்குது. ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போகணும், அதுக்கு வரணும். அதுக்கு இடையில இவங்களை எனக்காக 1 மணி நேரம் செட்டு டைம் அவங்களும் 1 மணி நேரம் கூட வந்து நம்ம பையன் கூட என்ன கரெக்டாக பண்ணுறாங்களா தப்பாக பண்ணுறாங்களா பார்த்து அவங்கள. ஏன்னா ஒரு இன்னொரு மைண்ட் என்ன, உள்ளூர்காரங்க நான் மிரட்ட முடியாது ஒரு இதுதான் போகுது. உள்ளூர்ல கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா உள்ளூர்காரங்களா இருப்பாங்க, எல்லாம் சொந்தக்கார. இப்போ வந்து அது எல்லாமே என்னோட சொந்தக்கார, அண்ணன், தம்பி, மாமச்சா பசங்க எல்லாருமே அவங்க தான். ஆனால் நான் அவங்க தப்பாக பண்ணாங்கன்னா நீ மிரட்டுன்னு சொல்லி ஒரு முழு அதிகாரத்தையும் கொடுத்து, எனக்கு அவங்க முழு அங்கீகாரத்தையும் கொடுத்து, ஒரு பாகத்தை கொடுத்து, ஒரு இப்போ 20 பேர் கற்றுக்கிறாங்கன்னா அந்த 20 பேருக்கு நான் மட்டும் காணுங்களேன், அவங்களோட அப்பா அம்மா இந்த ஊருக்காரங்க. ஏன்னா 10 பேர் போய் கற்றுக்கனா நம்ம கூட சொல்லுவாங்க, அடைவனுக்கு வேலை இல்லை, இவன் ஏதோ போயிட்டு வந்துட்டானா, இவன் செய்யறா, அவனை பார்த்து நாலு செய்ய. ஆனால் எதுவுமே சொல்லாமல் பெரியவங்களாகட்டும் சிறியவங்களாகட்டும் கூட நின்று வாழ்த்துக்கள் சொல்லி இன்னைக்கு பண்ணுறவங்களுக்கு நல்லா, சின்ன பசங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தி இப்போ அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் எங்கள் குழந்தைகளாகட்டும் இவங்க பெரியவங்களாகட்டும் இப்போ 20 பேர் கற்றுக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இப்போ 2 நாள் கம்பு வாங்கிட்டாங்க கையில். ஏன்னா கம்பு வாங்கறதுக்கு முன்னாடி கால் பாடம்னு ஒரு பாடங்கள் இருக்குதுங்க. அந்த கால் பாடத்தை முறையாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் கம்பை கையில் கொடுப்பாங்க. அந்த கால் பாடத்தை முறையாக கற்றுக்கிட்டு இப்போ கம்பு வாங்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து என்னதான் கற்றுருந்தாலுமே விளையாண்டுருந்தாலுமே எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சரியாக செய்வாங்களாங்கிறத சொல்ல முடியாது. ஏதோ 1% தப்ப கம்பல்சரி சொல்லுவோம். ஏன்னா அதனால தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டரை நான் என்னுடைய காசு செலவு பண்ணி எனக்கு வந்து காசு பணம், நான் வேலைக்கு போகிறேன். ஆனால் பிரச்சனை எங்கள் கையில் ஒரு 5-10 இருக்கும். ஸோ காசுனால யாருமே நிற்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி சிலம்பம் முதற்கொண்டு காசை கொடுத்து நான் வாங்கிட்டேன். எனக்கு நீங்கள் காசு கொடுப்பாங்க, எனக்கு காசு வாங்க,
மாஸ்டருக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன் சொல்லி அவர் வாரத்தில் 3 நாள் கிளாஸ் 2 நாள் வருவாருங்க. மீதி எல்லா நாளும் நான் சொல்லி கொடுப்பேன் எங்களுக்கு கிளாஸ். சரி, உங்ககிட்ட படிக்கிற மாணவர்களை என்னவா ஆக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை? அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே படிப்பு வந்துடுமா, அது படிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா சிலம்ப கலையில நீங்க எத்தனை பேர் சொல்ற மாதிரி போன கிரிக்கெட் சொன்னா ஒரு 2-3 பேர் வரும் கண்டிப்பா. ஃபுட்பால்னா சொல்லுவீங்க, மற்றபடி கபடினா கூட தமிழ்நாட்டு டீம். ஆனா சிலம்பம் யாரையும் சொல்ல முடியுமா? நல்லா சொல்ல முடியும் சிலம்பத்துல. ஆனா என்னன்னா நாளைக்கு கண்டிப்பா என்ன ஒரு நம்பிக்கைன்னா கண்டிப்பா குறிச்சி ஒலிம்பிக்லயே கொண்டாடுவாங்க. ஏன்னா இப்பதான் இத்தனை நாளா விளையாட்டு போட்டிகள் இடஒதுக்கீடுல இப்பதான் சிலம்பம் கொண்டாடுறாங்க. அந்த சிலம்பத்தினால எங்க ஊர்ல இருந்து ஒருத்தன் எங்க ஊர் பேர் சொல்ற அளவுக்கு வரும். அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்காக எங்களை 25 பேர் பக்கம் 30 பேர் கத்துக்கிறாங்க. அந்த 30 பேர்த்துல ஒருத்தன் போனாலும் எங்க 30 பேரும் அந்த அறிகிறாங்க. 30 பேர் ஜெயிச்ச மாதிரி சந்தோஷப்படும். ஒண்ணுமே நாளைக்கு இந்த 30 பேருமே போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்களோ அந்த முழு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். ஏன்னா காசு பணங்கிறது 5 பேர். ஆனா நம்ம சொல்லி கொடுக்குற கலை எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம பேசும். அதுவும் நம்ம தாய்மனோட கலை. ஸோ கண்டிப்பா பேசும். அந்த கலையில என்னுடைய மாணவ யாரோ ஒருத்தர் நான் எல்லாரும் பண்ணாலும் எனக்கு ஒரு மிக சந்தோஷம். ஆனா எல்லாருமே 10 வரல ஒட்டுக்கா இருக்க போறதில்லை. அதே மாதிரி ஆனாதான் எனக்கு என்னன்னா எல்லாருமே யாரோ ஒருத்தராச்சு ஒருத்தரோ 2 பேர் யார் வேணாலும் சரி, ஆனா மிக சிறப்பு பண்ணி அவங்க நம்ம நேஷனலுக்காக நம்ம ஊருக்காக நம்ம மாவட்டத்துக்காக ஒரு பேர் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அதுக்காக நான் அவங்களுக்கு நீங்க நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா 11 மணி வரைக்கும், ஆனா அதுக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் நல்லா ஆர்வமா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு 11 மணி வரைக்கும் நான் கிளாஸ் போயிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ உங்ககிட்ட எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க? இந்த கத்துக்கிறதுக்கு ஏதாவது வயது வரம்பு இருக்குங்களா? இல்ல எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 25 பேருக்கு மேலே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஸ்கூல் டைமுக்கான போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சராசரி பார்த்தீங்கன்னா 30 பேர் பக்கம் வராங்க. வயது வரம்புன்னு கிடையாதுங்க. என்னுடைய வகுப்புல ஆரம்ப வயசு பார்த்தீங்கன்னா 7 வயசு பாப்பா ஒன்று கற்றுக்குது. 7 வயசு பாப்பா. அந்த பாப்பா குச்சி அந்த ஒரு நம்ம குச்சி வருஷம் மட்டும் தான். ஆனால் 7 அது ஆர்வம் என்னன்னா விளையாடுறாங்க. அந்த விளையாண்டு ஒரு விளையாட்டாக கொண்டு வராங்க. ஒரு 7 வயசுல இருந்து 23 வயசு 26 வயசு 30 வயசு, ஏன் கல்யாணம் கொஞ்சம் பெண்கள் என் அக்கால ஓகே நாங்களும் கத்துக்கலாமா அப்படின்னு கேட்க அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா வராங்க. அதனால அது வயது வரம்பு கிடையாது. நம்மளுடைய ஆர்வம் மட்டும்தான் முக்கியம். சரி, இப்போ சிலம்பம் பத்தி கொஞ்சம் பேசலாம். சிலம்ப கலையை பத்தி சொல்லுங்க. சிலம்ப கலையில எத்தனை வகை இருக்கு, முறைகள் இருக்கு, நிலைகள் இருக்கு, அந்த மாதிரி? இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்ப கலையில பார்த்தீங்கன்னா முதல்ல கால் பாடம்னு ஒன்று இருக்குதுங்க. கால் பாடத்துல 16 வகை பாடங்கள் இருக்குதுங்க. பேசிக்காக அதாவது நீங்கள் ஒரு சிலம்பம் கையில் வாங்கணும்னா முதல்ல கால் பாடம் தெளிவாக தெரியும். முதல்ல வணக்கத்தில் அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே நம்ம வணக்கம் இப்போ ஆரம்பிக்கல. அது மாதிரி இது வந்து கலைக்கு முதல்ல ஒரு வணக்கம் வைக்கும். நம்ம வணக்கம் வச்சுட்டு அந்த வணக்கத்துக்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தொட்டு கும்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வந்து என்னென்னா நம்ம உடலை வந்து முழுக்க கொண்டாந்து தொட்டு கும்பிடுவோம். அந்த கலை இது ஆரம்ப ஸ்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா கால் பாடம்னு சொல்லுவோம். முன்னாடி பின்னாடி அதாவது முன்பின் பாடுன்னு சொல்லுவோம். கலையில் முன்பின் பார்க்கறது, ஜம்ப்பு, ஜர்க்கு, உல்ட்டி, இது வந்து பாடத்தில் ஒரு வகையான பேருங்க. முன்பின், ஜம்ப்பு, ஜர்க்கு, உல்ட்டி, சப்டி, கிரிக்கி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4ல் 2 4ஆம் பாடம், 4ஆம் பாடம், அப்புறம் 16ஆம் பாடம், 16ல் கிரிக்கி, உல்ட்டி, சப்டி, இது மாதிரி பல வகையான பாடங்கள் இருக்குதுங்க. இந்த 16 இதில் வந்து பேசிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 16ஆம் பாடம்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க சிலம்பத்தில். அந்த 16ஆம் பாடம் போட்டு அவங்க கம்பு வாங்கக்கூடிய எல்லா மாணவர்களும் கம்பல்சரி குட்டிக்காரன் அடிக்கும். 2 குட்டிக்காரனம் போட்டு மாஸ்டர்கிட்ட வந்து தொட்டு வணங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கம்பை கையில் கொடுப்போம். அதாவது எனக்கு சொல்லி கொடுத்த வகையில் நாங்கள் இப்படித்தான் கம்பை கையில் கொடுக்கறது. அதுக்கப்புறம் தான் கம்பு வாங்கினதுக்கு அப்புறம் உள் சுத்து வெளி சுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து கம்புல வந்து ஈஸியான பாடங்கள். ஏன்னா கம்பு பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு பாடம் தெரியாம கம்பை பிரயோகிச்சுட்டானா கம்பல்சரி அடி வாங்கிடுவான். அதாவது அவனாகட்டும் அவனை சுத்திக்கிட்டும் யாராக இருந்தாலும் கம்பல்சரி கையில கம்பு படும். அது ஏன்னா நாங்கள் எல்லாமே பெரம்புல ஆடுறோம். பெரம்புல ஆடும்போது பார்த்தீங்கன்னா கை ஸ்ட்ரென்த் சுத்தணும். இப்போ வந்து நம்ம உடம்பு எப்படி இருக்குதோ அது மாதிரி கையை சுத்தும் போது ஏதாச்சும் ஒரு திசை மாறிச்சுனாலும் உடம்புல அடிபடும். அது அடி சும்மா இப்படி அடிச்சா விடும். அது நல்லா இழுத்து அடிக்கும் போது கையை வந்து உங்களுக்கு அது உடம்புல அடிக்கிற அளவுக்கு. அதனால முறையான பாடங்களை 16 வகை அந்த கால் பாடங்களே நாங்கள் 1.5 மாதம் 2 மாதம் பண்ணுவாங்க. முழுக்க அவங்க கால் பாடங்களை கவனம் வச்சு அந்த பாடத்துல அதே மாதிரி கம்பு வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பாடங்களை போட்டு காட்டி ஓகே. அதாவது கம்பு இப்போ நேற்று கொடுத்தேன். எங்கள் மாஸ்டர் தான் வந்து கொடுத்தாரு. அவர் வந்து அந்த பாடங்களை போட்டு காட்டி சரி நீ தகுதியானன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கம்பே கையில் கொடுப்போங்க. சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே இந்த நேர்கள் யாராவது சிலம்ப கத்துக்கணும்னு ஆர்வமா இருக்கிறவங்க அப்படியே வந்தா அது என்ன முறை? அதாவது யார் வேணும் வரலாம். சிலம்ப இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து சப்போஸ் யாராச்சும் விருப்பம் இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் நம்ம நிறைய பயிற்சி பற்றி நம்ம ஈரோடு மாவட்டம் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம
சிம்பிளஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருக்கும். இப்போ ஒரு விளையாட்டு வீரர் அது மாதிரி எங்களுக்கு நிறைய யாருக்காச்சும் விருப்பம் இந்த ஈரோடாக இருக்கட்டும் யாராகட்டும் எங்களுக்கு கற்றுக்கணும் விருப்பம் குழந்தைகள் கற்றுக் கொடுக்கணும்னா நான் உங்களுக்கு பக்கத்தால் இருக்கிறவங்களுக்கு நான் நம்பர் தரேன். அவங்க அங்கே போய் சொல்லித்தராங்க. ஆனால் அங்கே வந்து எந்த முறையில் சொல்லித்தரான்னு எனக்கு அதிகம் தெரியாது. இப்போ வந்து நான் எங்கூருங்கிட்ட நான் ஃப்ரீயாக அது படிச்சுக்கிறேன். ஒன்று இப்போ வந்து இப்போ நான் எலவனத்தங்க என்ன சுற்றி பார்த்தீங்கன்னா அரச்சலூர், வடுகப்பட்டி, விளக்கேத்தி, சிவகிரியில் ஒரு வகுப்பு போயிட்டு இருக்குது. இப்போ தாண்டாம்பாளையம் இது மாதிரி இது எங்கள் ஊருக்கு சுற்றி இருக்கிற ஊருங்க. இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு யாரையாச்சும் கற்றுக்கணும் ஆசைப்படுறாங்கன்னா நான் அவங்களுக்கு வாங்க கிளாஸ் வாங்க நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் எல்லாமே பண்ணி தரோம். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய அதாவது ஒரு அறக்கட்டளை இல்லை பயிற்சி பள்ளி அது மாதிரி இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இடத்த சொல்கிறேன் அவங்க உங்களுக்கு இது பண்ணாங்க. சரி, இப்போ நீங்கள் சிலம்பம்ல கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது போக உங்களுக்கு வேற பேச்சு போட்டியிலையும் நீங்கள் கலந்துருக்கிறதா அதை பற்றியும் கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், பார்த்தீங்கன்னா எனக்கு மாதிரியே சொன்னேன் பள்ளிக்கூடம் படிக்கும்போது தமிழ் ரொம்ப பிடிச்சது. தமிழில் வந்துட்டு தமிழ் பிடிச்சது மட்டும் இல்லாமல் பேச்சு போட்டி, கவிதை, கட்டுரை எல்லாம் பண்ணேன். என்னுடைய கவிதை பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி லெவலில் ஃபஸ்ட்டில் வாங்கியிருக்கிறேங்க. அது மட்டும் இல்லை அது வந்து பேச்சாக மாறிச்சு, பேச்சு அப்படி கவிதைகளாக மாறிச்சு, அந்த கவிதைகள் கட்டுரைகளாக மாறிச்சுங்க. இது மாதிரி பேச்சு கவிதை கட்டுரைன்னு சொல்லிட்டு அது அப்படியே போக ஆரம்பிக்கும் போது இப்போ பேச்சு போட்டினா நாங்கள் பேசும்போது நம்ம ஒரு டாபிக் கொடுப்பாங்க, அதை பற்றி நாங்கள் பேச நினைக்கும் போது எனக்கு இந்த சிலம்ப கலைகளை பற்றி தெரிஞ்சுது, நம்ம தமிழ் கலைகளை பற்றி தெரிஞ்சுது, நிறையா விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அதை வந்து வரிகளை அப்படியே வார்த்தைகளை வரிகளை அப்படியே கட்டுரைகளாக்குனேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி லெவலில் என்னுடைய கவிதை முதல் இடத்துல ஒரு டைம் வந்துச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து அதுக்கு புக்கு நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதாவது கவிதை பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் எழுதுவேன். இப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சு வழக்கில் கிராம சைடு எழுதுவேன், புது கவிதைகள் அது மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் பிளட் சர்வீஸுங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் பிளட் தேவைன்னா என்னால் அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரத்தில் 3 to 5 மணி நேரத்தில் இலவசமாக என்னால் தயார் பண்ணி தர முடியும். அது 100க்கு 100% என்னால் பண்ணித்தர முடியும்னு சொல்லுவேன். ஆனால் இது வரைக்கும் என்னால் முடிஞ்ச 100க்கு 90% பேத்துக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறேன். இப்போ பக்கமாக 4-5 மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு அக்காவுக்கு கரெக்டாக மாத பிரசவம் பண்ணாங்க. அந்த டைமில் பிளட் தேவைப்பட்டுச்சு. நான் தொடர்ந்து பண்ணுறதுக்கான அது ஒரு விஷயமும் கூட. ஏன்னா நிறையா பேர் ஏதோ ஒரு டைமில் வந்து அந்த பிளட்டுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா போயிடுது. அப்படிங்கும்போது அதனால் வந்து நிறையா காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்மகிட்ட வந்து நம்மளால் ஒரு சில விஷயங்கள் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். அதில் உடம்புல ஒரு பிளட்டு அது எவ்வளோ கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்துடும். வராமல் இருந்தானா கூட அது வந்துடும். அதனால் வந்து அந்த விஷயத்தை கொடுக்க நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. நான் அவங்கள ஒருங்கிணைச்சு நான் எல்லாத்துக்கும் இலவசம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். அது வந்து நாங்கள் பிளட் பேங்க் கொடுக்குறதில்ல, எதுவுமே வந்து எங்கள் பிளட் பேங்க் கொடுக்குறதில்ல. வந்து அது பிளட் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணால் நான் வெரிஃபிகேஷன் பண்ணுவேன். யார் எந்த ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேசுவோம், உங்களுக்கு நாங்கள் நேரடியாக எடுக்கணுமா நீங்கள் பிளட் பேங்க்கில் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து பிளட் பேங்க்கில் கொடுத்துருவாங்க. ஆனால் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் பிளட் பேங்க்கில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த பிளட்டு எங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஒரு சில இடத்துல பிளட் பேங்க் வாங்கி வச்சுட்டு இப்போ O பாசிட்டிவ் கேட்பாங்க, ஆனால் அங்கே பேஷண்ட் AB நெகட்டிவாக இருப்பாங்க. O பாசிட்டிவ் ஏன்னா இவங்களுக்கு தேவை பிளட் எக்ஸ்சேஞ்ச் அது மாதிரி பண்ணுறது நாங்கள் டைரெக்டாக பேஷண்ட்டுக்கு பிளட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இலவசமாக ஸ்கூல் காலேஜில் இலவசம் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு கொடுத்துருக்கிறேன். அதாவது தன்னம்பிக்கை ட்ரைனிங் ஒன்று கொடுப்பேன். நான் ஐ எம் ட்ரைனர். ஸோ ட்ரைனிங்கு இலவசமாக ஸ்பீச்சு மரம் நடுறது. மரம் வந்து இப்போ எல்லாம் நட்டாங்க, மரம் நட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் இலவசமாக ஸ்பீச்சுங்க. அப்புறம் வந்து தனிப்பட்ட முறையில் கிளாஸுங்க. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப மன அளவுலையும் சரி உடம்புலையும் சரி அவங்களுக்கு வந்து அவங்க அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, அது மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் போலியா ஜாப்பு. அதே மாதிரி ஸ்கூல் காலேஜில் யாராச்சும் படிக்கிறதுக்கு இருந்தால் மற்ற அறக்கட்டளை மூலயமா எனக்கு வந்து ஒரு சில அறக்கட்டளைகிட்ட எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குது. இப்போ நம்ம ஈரோட்லேயும் 4-5 அறக்கட்டளைகிட்ட பழக்கம் இருக்குது. புதுச்சேரி காந்தி மாதிரி ஒரு சில அறக்கட்டளை இருக்குது. அந்த அறக்கட்டளைகிட்ட நான் அவங்ககிட்ட பேசி எந்தெந்த என்னால் முடியுமான்னு தெரியல, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். 100க்கு 90% பேருக்கு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி, நீங்கள் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலை அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களோட எண்ணங்கள், உங்களோட ஆசைகள் எல்லாம், கொள்கைகள் எல்லாம் நிறைவேற நிகழ்ச்சி. நன்றிங்க. என்னுடைய சிறு விண்ணப்பம் என்னன்னா, நமக்கு வந்து ஒரு தாய்க்கலை, அதாவது இப்போ உலகம் எல்லாமே வந்து எத்தனையோ கலையில வந்து ஒன்றும் இல்லை, கராத்தேங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சது, நம்ம தாய்க்கலையிலேருந்து ஆரம்பிச்சது. அதை வந்து இன்னைக்கு எல்லாருமே நம்ம மாஸ்டர் வச்சு கற்றுக்குறோம். ஆனால் நம்ம தாய்க்கலை சொந்த கலை ஒரு படத்தில் ஒன்று மேடம் ஒரு சேவை சண்டையாக இருக்கட்டும், ஒரு ஆட்டு சண்டையாக இருக்கட்டும், ஒரு
ஜல்லிக்கட்டா கிடையாது. எதா இருந்தாலும் ஒரு படத்துல காட்டுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஆனா அது நம்மகிட்ட இருந்து தான் படத்துக்கே ஓடுனது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு அடிமுறைன்னு ஒரு முறை இருக்குது. அது சிலம்ப கலையில வந்ததுதான் அடிமுறைங்கிறதுங்க. மான் கொம்பு வச்சு ஆடுறதும் நம்ம சிலம்ப கலை தான். நம்ம தமிழ் கலையில நான் சிலம்ப கலையை மட்டும் சொல்ல, பொதுவா எல்லா கலையுமே இருக்குதுங்க. அந்த கலையில அதாவது படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனா படிப்பை விட தனி ஒரு நபனுக்கு தனக்குன்னு ஒரு காவலனா அது நீங்க கத்துக்கூடிய கலை தான். அதுல உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில முன்னுதாரணமாக நம்ம சிலம்ப கலை என்றுமே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட சிலம்ப கலையை நம்மளுடைய நேயர்களும் சரி, பார்த்துட்டு இருக்கவங்க சரி, உங்க பசங்க பிள்ளையில ஒரு தமிழ் கலையை கத்துக்க சொல்லுங்க. ஏன்னா அதை உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நாளைக்கு அவங்க தனிப்பட்ட முறை வேணும், அது அவங்களுக்கு ஒரு காவலனே அதுதான். ஸோ நம்ம ஏன்னா எல்லா பக்கமும் போறாங்களா வராங்களான்னு, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எப்படி அறிவியல் வளர வளர நம்ம நாடும் வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ முடிஞ்சதுக்கு எல்லாம் நல்லதான் நடக்கும். ஆனா ஏதோ ஒரு நேரத்துல நம்ம தனிப்பட்ட முறையில நம்மளுக்கு தற்காப்புன்னு ஒண்ணு தேவைப்படும் போது இந்த கலை உங்களுக்கு அந்த இடத்துக்கு உதவியாகும். அப்படிங்கும்போது உங்க பசங்களுக்கு நீங்க எவ்வளவு பணம் காசு கொடுக்குறீங்க, ஐபோன் வாங்கி கொடுக்குறீங்க, சேஃப்டிக்கு ஒண்ணு வேணா ஒரு ஐபோன் வாங்கி கொடுத்தா ஹேக் பண்ண முடியாதுங்கிறீங்க, ஒரு OnePlus வாங்கி கொடுத்தா ஹேக் பண்ண முடியாதுங்கிறீங்க. ஏன்னா இவன் போன் பேர சொல்லி பிராண்டுக்காக சொல்லவில்லை. இதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? அப்ப சொன்னா அந்த ஒரு வாங்கி தரீங்க. ஆனா ஏன் உங்க பிள்ளைக்கும் பையனுக்கும் ஒரு தற்காப்பு சொல்லி தர முடியாதுல்ல? இப்போ உங்க பையன் போனா கூடவே முன்னால் எல்லா, அதாவது அவங்க வெளியே போறப்பல உங்களால கூட போக முடியுமான்னு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, நான் சொல்ல. ஆனா முடியாது. 100% முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலையை நோக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஒண்ணு மேட்டா நம்ம கதை சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்குது. இப்போ சாப்பிட்ற கூட நம்ம ஷெட்யூல் பண்ணி 8 to 10 சாப்பிட்டு ஃபோன் யூஸ் பண்ணணும், சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது நம்ம பசங்க பிள்ளைகளுக்குன்னு நாம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தற்காப்பு கலையில நம்ம, நீங்க பள்ளிக்கூடம் நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்த்தோம்னு நினைக்கிறீங்க, அவனோட எஜுகேஷன் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி அவனுக்கு ஒரு தற்காப்பு வளர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த தற்காப்பு படிப்பும் சரியும் சரி. படிப்புங்கிறது வேலைக்கு போனா அந்த படிப்பு மறந்துடுங்க. பணம் சம்பாதிச்சாங்கன்னு வைங்க, அந்த ஏழ்மை மறந்துடும். இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்தா அவனை விட ஒண்ணு வேண்டாம், நார்மல் காரில் போயிட்டு இருக்கிறோம், இன்னொரு பெரிய கார் வாங்குவோம், பெரிய கார். ஆனா அந்த தற்காப்பு மட்டும்தாங்க எவ்வளவு போனாலும் நிலையானது, இன்னைக்கும் அழியாது. அப்பேற்பட்ட நம்ம நேயர்களுக்கும் மக்கள் அனைவருமே என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், என்னுடைய தாழ் பணிந்த வேண்டுகோள்னு வேற கேட்கிறேன். தயவுசெய்து எல்லாருமே ஒரு கலையை சொல்லிக் கொடுங்க. சிலம்ப கலையா இருக்கட்டும், அது எந்த ஒரு கலையா இருந்தால், நான் இந்த கலையை தான் குறிப்பிட்டு சொல்றேன். ஆனா எந்த கலையை வேணாலும் கற்றுக் கொடுங்க. அவங்கள ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இதாகட்டும், இதுலேயும் படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பை விட ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நல்லது ஒரு வாய்ப்பு. உண்மையாலுமே சொல்லப்போனால் இவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். என்ன ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, நான் யாருன்னு இவங்க தெரியாது, இவங்க யாருன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியாமல் தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப தூரத்துக்கு வந்து, ஏன்னா இவங்களுக்கு வரணுன்ட்டு கூட இல்லை. ஸோ ஏன்னா இப்போ என்னென்னா எத்தனையோ விஷயங்கள் மத்தியில் இது மாதிரி ஒரு தமிழ் கலை இருக்குது, இதில் போயிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு பெருமைப்படுத்துறதுக்காக வந்த அண்ணன், கேமராமேன் அண்ணன், அக்கா, எடிட்டிங் எல்லாத்துக்குமே என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். உங்க உயர்ந்த எண்ணங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.